பெரியாரை பற்றி சீமான் கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் இந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் பிரதிபலிக்கிற வகையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ மற்ற ஒருத்தவங்க பேசுறதுக்கும் இன்னைக்கு சீமான் பேசுறதையும் கட்சிக்காரங்க கடந்துட்டு போயிடுவாங்க. குறிப்பாக திமுக சீமான் அவர்களுக்கு அடிக்கடி பதில் சொல்ல மாட்டாங்க, எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. என்னன்னா சீமான் சொல்றதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுனா சீமான் பெரியார் ஆயிடுவார் அப்படின்ட்டு. இது பாஜக சொல்லி தான் சீமான் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? பிஜேபி வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை வேற யார் வச்சாலும் அவங்களும் பிஜேபியினுடைய சொம்பு, பிஜேபியினுடைய கைத்தடி, பிஜேபியினுடைய பீட்டிங்கிறது ரொம்ப அபத்தமான வாதம். இது திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உடைச்சாதான் நம்மளால உள்ள வர முடியும் அப்படிங்கிறது பாஜகவோட சித்தாந்த ரீதியிலான ஒரு பார்வை. அப்ப இந்த அளவுக்கு பிஜேபியை வளர்த்தி விட்டது யாரு? திமுக தான். வேற யாருமே அவங்களை வளர்க்கல. பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு ஒரே காரணம் திமுக. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானுக்கோ இவங்க இடையே தடை விதிச்சாங்கன்னா, தேவையில்லாத ஒரு நெருக்கடி கொண்டு வந்தாங்கன்னா அது சீமானுக்கு பலமாக தான் மாறும். அதை திமுக நடக்க போற தேர்தலை புறக்கணித்த கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக, தாவேகா. விஜய் புறக்கணிக்கிறாருன்னா அது வேற. 2026ல ஒரு பிக் கேமுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வாக்களிச்ச வாக்காளனி நீங்க போய் திமுகவுக்கு ஓட்டு போட வச்சதுதான் சாதனை. இதே அதிமுக அங்க நின்று இருந்துச்சுன்னா இந்த சேதாரம் ஏற்பட்டிருக்குமா? ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. சார், இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்காக இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான விஷயங்கள், இந்த வேட்புமனு தாக்கல் செய்தது, அதில் இன்னைக்கு கொஞ்சம் ஃபைனலைஸ்லாம் பண்ண போறாங்க அதிகாரிகள் தரப்பிலிருந்து. அந்த அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. இந்த சமயத்தில் அந்த தேர்தல் களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பார்வை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ அதிமுக, பாஜக, தாவேகா இவங்கெல்லாம் இப்போ அதில் போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மெயின் கட்சிகள் அப்படின்னு பார்த்தா திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. ஸோ அந்த களம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய முதல் பார்வை? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதாவது எப்பயுமே பை எலெக்ஷனுங்கிறது எப்படி நடக்கும், எப்படி நடந்துச்சு, அதுவும் குறிப்பிட்ட மாதிரி ஈரோடு கிழக்குலேயே ஈவிகேஎஸ் இளங்கோவன் எப்படி ஜெயித்தார் இல்லை ஜெயிக்க வைக்கப்பட்டாருங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஈரோட்டில் பட்டி பாலிடிக்ஸை பண்ணி ஏன்னா எத்தனையோ யுக்தியெல்லாம் கையாண்டிருக்காங்க திமுக. அதாவது திருப்பரங்குன்றம் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஆர்கே நகர் ஃபார்முலா, இப்போ ஈரோடு கிழக்கு பட்டி ஃபார்முலாங்கிற அளவுக்குலாம் நிறைய பார்த்துட்டோம். ஃபார்முலாஸ் லிஸ்ட்ல ஃபார்முலா லிஸ்ட்ல ரொம்ப டாப்பு, ரொம்ப கேவலமான வகையில டாப்ல இருக்கு. ஏன்னா பட்டிங்கிறது நம்ம ஆடு மாடுகளை தான் பட்டியல அடிச்சு பார்த்துருக்கோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில மக்களை கூட்டிட்டு போயிட்டு பட்டியல உட்காந்து, ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க யாரும் அவங்களை அப்ரோச் பண்ணிடக்கூடாது, யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் காலையில வந்த உடனே ஆட்களை கூட்டமா இருப்பாங்க, வேலைக்கு வண்டியில கூட்டிட்டு போயிடுவாங்க, மறுபடியும் சாயந்தரம் கொண்டாந்து விடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அங்க நடந்துச்சு. முதல்லலாம் நம்ம நான் சொந்த ஒரு ஈரோடு, அதனால ஈரோடுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் எப்பயுமே ஈரோடுன்னு சொல்லுவோம். இப்போ வெக்கமாகவும் கூச்சமாகவும் இருக்கு நம்ம ஈரோட்டுக்காரன்னு சொல்றதுல. காரணம் அந்த ஈரோடு கிழக்குல நடந்த பை எலெக்ஷனுடைய அவலமான தேர்தல். அந்த மாதிரி ஒரு அவலமான இடைத்தேர்தல் நடந்த காலத்துல இப்ப மறுபடியும் திருப்பி 2வது இடைத்தேர்தல் அதே தொகுதியில நடக்கிறது. ஒரு வகையில் அது வருந்தத்தக்கதும் கூட. ஏன்னா அவரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் பையனும் இறந்தாரு, அதுக்கப்புறம் அவரும் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு பை எலெக்ஷன் வருது. கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி பை எலெக்ஷன் வராமல் இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் வேண்டிக்கணும். ஏன்னா எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவங்க நல்லபடியாக உயிர் வாழணும், அதுதான் நம்மளுடைய எண்ணம். இந்த தேர்தல் இப்போ பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்னு என்ன பார்க்கணும்னா, பலமுனை போட்டி இல்லாமல் வெறும் இறைமனை போட்டியாக மாறி இருக்கீங்க. அதாவது டிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர். அதே இல்லாமல் இப்போ சமீபமாக போயிட்டு இருக்கிற பெரிய ரிஃப்ட் என்னன்னா, சீமான் பெரியாரை பற்றி பேசின சில கருத்துக்கள். ஏன்னா பெரியாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை, ஏன்னா அது அவரே சொல்றாரு, என்னை வரக்கூடிய தலைமுறையும் என்னை விமர்சிக்கணும்ட்டு. அதுவும் இல்லாமல் அவர் ஈரோடு மண்ணை சார்ந்தவர். அப்போ அந்த மாதிரி ஈரோடு மண்ணில் நடக்கக்கூடிய பை எலெக்ஷன், பெரியாரினுடைய பேக்ரவுண்டு ஈரோடு, சீமான் அவர்கள் இப்போ சமீபமாக எடுத்த இந்த பெரியாரினுடைய விமர்சனங்கள், அதோட நடக்கக்கூடிய இடைத்தேர்தல், இருமுனை போட்டி, இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷனாக நான் பார்க்குறேன். பெரியாரை பற்றி சீமான் கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள், அதை தொடர்ந்து பெரியார் பேசின விஷயங்கள், மக்கள் தேடி தேடி படித்த நிகழ்வுகள் எல்லாமே
ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? பெரியார் பற்றின புரிதல், திராவிடம் பற்றின புரிதலில் தமிழக மக்கள் மத்தியில் குறிப்பாக இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் பிரதிபலிக்கிற வகையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திராவிடம் பெரியார் பற்றின கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சீமான் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ரொம்ப வாழ்வீச்சு உள்ள பேச்சாளர்கள். அதாவது இப்போ மற்ற ஒருத்தவங்க பேசுகிறதுக்கும் இன்றைக்கி சீமான் பேசுகிறதையும் வந்து கட்சிக்காரங்க கடந்துட்டு போயிடுவாங்க. குறிப்பாக திமுக வந்து சீமான் அவர்களுக்கு அடிக்கடி பதில் சொல்ல மாட்டாங்க, எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. என்னென்னா சீமான் சொல்கிறதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுனா சீமான் பெரியார் ஆயிடுவார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவர் வச்சிருக்கக்கூடிய கருத்து வந்து பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வந்து பெரியார் மேலே வைக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிறதே வந்து இவங்க பெரியார்னு சொல்லி அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உடைச்சா தான் இவங்களுடைய ஒரிஜினல் முகம் வந்து என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறது சீமானுடைய ஸ்டாண்டு. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு சீமானை பற்றி, அதாவது பெரியார் அவர்களை பற்றி இன்னைக்கு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் தான். இது 57 ஆண்டு காலமாக இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய பின்புலம், அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்னு சொல்லக்கூடியது எல்லாமே பெரியாருங்கும் போது அந்த பெரியாரனுடைய இமேஜ் வந்து ஒரு பெரிய இமேஜ் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் கொண்டாந்து முன்வைக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்கு சப்போர்ட்டாக வராங்க. ஒரு பக்கம் பிஜேபி வந்து அண்ணாமலை வந்து நான் கொடுக்குற ஆதாரங்கிறாரு, அதே மாதிரி எச் ராஜாவும் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொதுவெளியிலேயே புக்கை வச்சுக்கிட்டு யார் அவருடைய பெரியாரனுடைய சீடராக இருக்கக்கூடியவரே எழுதின புக்கில் அவர் என்ன பேசியிருக்கிறார் அவரை பற்றி அப்படின்ட்டு. அடுத்தது இன்னொரு பக்கம் பிஜேபியில் இருக்கிறவங்க தொடர்ந்து அவங்க வந்து பெரியாரை பற்றின விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க ஆரம்பத்திலிருந்தே. ஏன்னா அவங்க வந்து இந்துத்துவா அப்படிங்கிற கொள்கையில் வந்து அதை எதிர்க்கிறாங்க. சீமான் வந்து தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடங்கிறதுல அவர் எதிர்க்கிறாரு. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் வரும்போது மீடியாக்கள்ல இது அதிகமாக பேசப்படுது. பெரியார் வந்து இப்படி சொன்னாரா, இது பண்ணாராங்கும் போது இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட மக்கள்ல வந்து பெரியார் அப்படி என்னதான் சொல்லியிருக்காருங்கிறத இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல சப்போர்ட்டிங் பாயிண்டா இப்போ பாஜக சைட்ல இருந்து சப்போர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து ஒன்று கேட்கணும்னு என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இது வந்து பாஜக சொல்லி தான் சீமான் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ பொதுவாக இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உடைச்சாதான் நம்மளால உள்ள வர முடியும் அப்படிங்கிறது பாஜகவோட சித்தாந்த ரீதியிலான ஒரு பார்வை. பட் அதை வந்து பாஜகவா அதை வந்து வாய் திறந்து பேசுறாங்கன்னா அதை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து இங்க இருக்கிற சீமானவர்களே பேசினார்னா அதுக்கான இம்பாக்ட் அதிகம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல சீமானுக்கு பாஜக துணை இருக்கிறா அல்லது பாஜகவின் குரலாக சீமான் பேசுகிறாரா? இந்த கோணத்துல இதை பார்க்கலாமா? இல்ல, இது வந்து ரொம்ப அபத்தமான வாதமா பாக்குறேன். இது என்னன்னா, இது வந்து அத்தகைய பேச்சுக்களும் இங்க இருந்துட்டு இருக்கிறதுனால கேட்கறேன். இல்ல, அதை தான் இப்ப திமுக வந்து அதை தான் கட்டமைக்கிறாங்க. திமுக வந்து இன்னைக்கு யாராவது வந்து இப்ப உங்க பேர் என்ன? கோபிநாத். இப்ப இவர் உங்களுடைய நண்பர் உங்களை கோபின் தானே கூப்பிடுவாரு, நானும் கோபிநாத்னு தானே கூப்பிட முடியும். அப்போ உங்க பேர் என்னவோ அதை நான் சொல்லிதான் ஆகணும். உங்க நண்பர் உங்க பேரை வச்சு கூப்பிட்டாருங்கிறதுக்காக நான் வேற பேர்லயா கூப்பிட முடியும்? அப்போ உங்க நண்பர் உங்க சொல்லக்கூடிய பேரை நானும் அதே பேரை சொல்றேன்னா எனக்கு அவருக்கு நடுவில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? அப்போ இன்னைக்கு வந்து ஒரு விமர்சனங்கிறது வந்து இன்னைக்கு பிஜேபி வைக்கக்கூடிய அந்த விமர்சனத்தை வந்து வேற யார் வச்சாலும் அவங்களும் பிஜேபியினுடைய சொம்பு, பிஜேபியினுடைய கைத்தடி, பிஜேபியினுடைய பீட்டிங்கிறது ரொம்ப அபத்தமான வாதம். இது ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் இப்போ ஒரு ஆப்பிள்னா ஆப்பிள்னு தானே எல்லாருமே அதை சொல்லி ஆகணும். அப்போ அது எல்லாருமே இப்போ பிஜேபி வந்து அது ஆப்பிள் சொன்னதுனால நான் போய் அதை ஆரஞ்சு நான் சொல்ல முடியும்? ஐயோ இல்லைன்னா என்ன பண்றாங்க இவங்க? ஆப்பிள்னு சொன்னா பார், பிஜேபி இது ஆப்பிள் சொல்லிட்டாங்க, நந்தகுமாரும் ஆப்பிள்னு சொல்றாரு. அப்ப நந்தகுமாரும் பிஜேபியும் வந்து பிடிமா ஒன்னான் இது எவ்வளவு அபத்தமான வாதம். இந்த வாதத்தை தான், இந்த பொய்யான வாதத்தை, எடுபடாத வாதத்தை பிஜேபி வந்து பிஜேபி கருத்தை யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அதை பூரா வந்து கட்டமைக்கிறது வந்து திமுகவினுடைய போக்கா போயிடுச்சு. யாருமே அவங்கள வந்து எதிர்த்து பேசிடக்கூடாது. யாராவது அப்படி எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவங்களுடைய பி டீம், பிஜேபியினுடைய பி டீம், ஏ டீம், சி டீம்னு பண்றது தான் இன்னைக்கு அவங்களுடைய இது. பட் இந்த விளையாட்டை வந்து ஒரு அபத்தமான விளையாட்டை திமுக விளையாட தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பிஜேபியை வந்து வளர்த்தி விட்டுட்டு இருக்காங்கிறதா என்னுடைய ஆரம்பத்திலிருந்து என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருந்துச்சு, நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சின்னு சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டா? இன்னைக்கு இந்த 2024 அவங்களுடைய தேர்தல் வாக்கு, இந்த எம்பி தேர்தல் எவ்வளவு வாக்கு சதவீதம்? தனி கட்சியா 11.33, கூட்டணியா 18%. அப்ப இந்த அளவுக்கு பிஜேபியை வளர்த்தி விட்டது யாரு? திமுக தான். வேற யாருமே அவங்களை வளர்த்தல. பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு ஒரே காரணம் திமுக. ஏன்னா எதை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபின்னு இல்லாத ஒரு ஆளை தமிழ்நாட்டில் அவங்க இல்லை. ஆரம்பத்துல இவங்க பண்ற அட்டூழியத்துக்கு, இவங்க பண்ணக்கூடிய செயல்பாட்டுக்கு பூரா எல்லாமே வந்து இவங்க பண்ற செயல்பாட்டுக்கு பூரா பிஜேபி மேல பழிய போட்டு பிஜேபி வந்துட்டா என்ன பண்ணீங்க, பிஜேபி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க, எங்களை விட்டா உங்களுக்கு பிஜேபி வந்துடும் போட்டி போட்டு படம் காமிச்சு
பிஜேபி உண்மையாலுமே இன்னைக்கு வந்து 11.33% வந்துருச்சு. இது வளர்த்தனத்துக்கு வந்து பிஜேபி கட்சிக்கு ஒரு 50%னா மீதி இருக்கிற 50% திமுகவை சாரும். பிஜேபியினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் வந்ததுக்கு. ஓகே. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இப்போ திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த களஞ்சியம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் வாங்கின வாக்குகளை விட ஒரு வாக்கு அதிகம் வாங்கிட்டா கூட இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பெரியார் என்பவரை வந்து மக்கள் வந்து புறம்தள்ள ஆரம்பித்து விட்டார்கள், திராவிடம் அப்படிங்கிறது செத்து போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. ஏன்னா இப்போ அதை பெரியார் பற்றின புரிதல், திராவிடம் பற்றின புரிதல் மக்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்றது தான். ஒரு வாக்கு அதிகம் வாங்கினா கூட அதனோட ரிஃப்ளெக்ஷனாக தான் பார்க்கணும் அப்படின்றாரு. அப்படி பார்க்கலாமா? இது அவருடைய கோணம் ஒரு வகையில் சரி. என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஈரோட்டில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல். பெரியாரினுடைய மன்னன் இவங்க தமிழ்நாட்டை சொன்னாலும் ஈரோடுன்னாவே வந்து பெரியார் பிறந்த இடம், பெரியாரினுடைய ஊருங்கிறனால அது வந்து ஈரோடுங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் அந்த திராவிட கழகத்தில், திராவிட கொள்கையில் ஈரோடு மண் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மண். அப்போ அந்த மாதிரி ஈரோடு மண்ணில் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சீமானுடைய ரொம்ப தீர்க்கமான ஒரு ரொம்ப கொரில்லா அட்டாக்குங்கிற மாதிரி ஒரு பெரியார் மேலே வந்து அவர் அந்த விமர்சனம் வைக்கும்போது அதையும் மீறி ஈரோட்டில் வந்து அவங்க வாக்கெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நானும் பார்க்குறேன். ஓகே. பட் அது முடிவுகள் தெரிய வரும். அது முடிவு எப்படி வருதுங்கிறது, ஏன்னா அது எல்லாருமே வந்து இதை எலெக்ஷனில் பேசப்படும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து சீமான் வந்து இந்த விமர்சனத்தை, பெரியாருக்கு எகென்ஸ்டான விமர்சனத்தை இன்னும் அதீதப்படுத்துவார்னு நினைக்கிறேன். இந்த அதையும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இதை தொடர்ந்து இன்னும் ஆழமாக பேச போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அது ஈரோடு மண் அப்படின்ற போது அங்கே எதிர்ப்புகள்ன்றது கிளம்பாதா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து இப்போ அருந்ததியினர் சமூக மக்களை சேர்ந்த அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அந்த சார்ந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சீமான் பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும்னு முன்னாடியே கம்ப்ளைண்ட்லாம் இப்போ ரைஸ் பண்ணிட்டு இருக்கு. எதனால? இந்த இது பற்றி பேசினது அவங்களோட முன்னாடி அருந்ததியர்கள் பற்றி பேசியிருந்தாரு. ஸோ அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ பண்ணுறாங்க. கூடுதலாக இப்போ பெரியார் பற்றின பேசினதும் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான எதிர்ப்புகள் ஈரோட்டு மண்ணில் நிலவுமா நாம் தமிழருக்கு? சீமானுடைய பரப்புரை சாதி துவம்சமோ மத துவம்சமோ யாரு பண்ணாலும் அது தவறு. அந்த மாதிரி பேச்சுக்களை வந்து யாருமே பேசக்கூடாது. அதில் எனக்கும் உடன்பாடு உண்டு. சீமான் அந்த மாதிரி முதல்ல அருந்ததியரை பற்றி பேசியிருந்தாருன்னா அது பேசக்கூடாது. ஆனால் பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறது பெரியார் வந்து ஒன்றும் இப்போ ஒரு உலகத்திலேயே வந்து அதிக சக்தி வாய்ந்தவர்னு யாரை சொல்கிறோம்? கடவுள் இல்லையா? அப்போ அந்த கடவுளே இல்லைன்னு விமர்சனம் பண்ணவர் தானே பெரியார். அப்போ இன்னைக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து நாட்டில் அதிகமா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அதிகமா, இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அப்போ இவ்வளோ அதிகமான நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்களுடைய நம்பிக்கையை பெரியார் விமர்சனம் பண்ணும்போது அதையும் வரவேற்ற மண்ணு தானே நம்மளுடைய மண்ணு. அப்போ யாருமே எந்த ஒரு விமர்சனமுமே ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருந்தால், சிந்திக்கக்கூடிய வகையில் விமர்சனம் இருந்தால் அதை வரவேற்கணும். அப்போ எங்களுக்கு வந்து இவர் வந்து திராவிடத்தினுடைய தலைவர் இல்லை திராவிட கொள்கையினுடைய அங்கிருந்து தான் எல்லாமே ஊற்றுருக்குன்னா அதனால பெரியாரை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது பெரியாரே இருந்தா உயிரோடு இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா பெரியார் சொல்றதே என்ன சொல்றாரு? என்னையும் எல்லாரும் விமர்சனம் பண்ணணும். யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. நானும் சரி, நீங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏன் முதல்வரையோ ஒரு பிரதம மந்திரியோ நம்ம நாட்டில் விமர்சிக்கிற மாதிரி எந்த நாட்டிலையுமே விமர்சிக்கிறது இல்லையே. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? அப்போ பெரியாரை வந்து இவர் எதிர்த்து பேசிட்டாரு, விமர்சனம் பண்ணிட்டாருங்கிறதுக்காக இவருக்கு வந்து நீங்க அந்த அனுமதி கொடுக்கக்கூடாது, இந்த அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னா இது என்ன நம்ம ஜனநாயக நாட்டில் தானே வாழ்றோம்? அப்போ அதெல்லாம் வந்து யாருமே ஏற்க முடியாது. அப்படி அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானுக்கோ வந்து இவங்க தடை விதிச்சாங்கன்னா, தேவையில்லாத ஒரு நெருக்கடி கொண்டு வந்தாங்கன்னா அது சீமானுக்கு வந்து பலமாக தான் மாறும். அதை வந்து திமுக பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல இந்த தேர்தல் நடக்க போற தேர்தலில் புறக்கணித்த கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக, தாவேகா. இப்போ தாவேகா கூட நம்ம அடுத்தது பேசலாம். பட் அதிமுக பிரதானமான இப்போ எதிர்கட்சி வேற. இவர்கள் வந்து இந்த தேர்தலை புறக்கணித்திருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா. ஏன்னா விக்கிரவாண்டியவே புறக்கணிச்சிருக்க கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு அதிமுகங்கிறது இன்னைக்கு விஜய் வந்து புறக்கணிக்கிறாருன்னா அது வேற. ஏன்னா அவங்க வந்து இப்பதான் வராங்க. அவருக்கு முதலே சொல்லிட்டாங்க 2026 தான் எங்களுக்கு மெயினான தேர்தல், இதுல எங்களுக்கு போட்டி போடல. அவங்களால அந்த சூழ்நிலையை நம்மளாலையும் புரிஞ்சுக்கவும் முடியுது. ஏன்னா இடைத்தேர்தல் நின்னா அது எப்படிப்பட்ட தேர்தலாக நடக்கும். அப்ப இந்த ஒரு தோல்வியை வச்சு, ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப இந்த தோல்வியை வச்சு விஜய் ஒண்ணுமில்லை, இந்த கட்சி ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி நீங்க வந்து கட்டமைப்பாங்க.
அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு 2026ல் ஒரு பிக் கேமுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தாவேகாவினுடைய நகர்வு சரியா, அந்த நகர்வு வந்து சரியான நகர்வு தான். அது வந்து எனக்கு மாற்றுக்கிறதுல பல பேர் வந்து போட்டி பொண்ணும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த இணையை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து இந்த மாதிரி இடைத்தேர்தலில் நிற்காம பொது தேர்தலுக்கு போறது சரியான முடிவு தான். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 57 ஆண்டுகால திராவிட ஆட்சிகள்ல அதிகபட்சமா தமிழ்நாடு ஆட்ட கட்சி வந்து அதிமுக. அப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அரசியல் கட்டமைப்புங்கிறது, அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து அதிமுகவும் திமுகவும். அப்படி எல்லா வகையிலையும் பலம் பொருந்திய கட்சி. இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த இடத்துல நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும்? ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே வந்து திராவிட கட்சிகள், ரெண்டுமே ஆட்சி இந்த 57 ஆண்டுகள்ல மாறி மாறி ஆண்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க அதிகமா ஆண்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியில இடைத்தேர்தல் எல்லாம் நின்று அதிமுக ஜெயிக்கலையா? இதே விக்கிரவாண்டி தேர்தல் அவங்களும் இடைத்தேர்தலில் நின்று ஆட்சியில் இருக்கும்போது ஜெயிச்சிருக்காங்கல்ல. அப்போ இன்னைக்கு வந்து திமுக இப்படி ஜெயிக்கும்னா அப்ப அன்னைக்கு அதிமுக எப்படி ஜெயிச்சுது? அப்ப இது எல்லாமே உண்டானது. நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி மக்களை பட்டியல அடைக்கிற கலாச்சாரம், அந்த அந்த அத்தகைய நடவடிக்கைகள் அப்படின்றது அதிமுக பீரியட்ல இல்ல இல்லையா? அதிமுக பீரியட்ல இல்ல, பட்டியல் அடைக்கிறது இல்ல, பணம் கொடுக்கறது இல்லாம இருந்துச்சா? இல்ல மந்திரிமார்கள் பூரா ஒரு இடத்துல போய் சங்கமிக்கிறது இல்லாம இருந்துச்சா? என்ன அவங்க ஒரு 50% செஞ்சாங்கன்னா இவங்க ஒரு 150% செய்யறாங்க, அவ்வளவுதான். அவங்க செய்யலன்னு சொல்ல வரல. அப்போ இதெல்லாம் புதுசு இல்லை உங்களுக்குன்ற நான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு திமுக கிட்ட இல்ல அவங்க எல்லாம் பணத்தை வச்சு விளையாடுறாங்க, இல்ல அதிமுக கிட்ட பணம் இல்லையா? அதிமுக கிட்ட எக்ஸ் மந்திரிங்கள்லாம் இல்லையா? அப்ப அந்த எக்ஸ் அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன வேலை? அவங்க போய் உங்களுக்கு இடைத்தேர்தலில் போய் இவங்க ஒரு 10 மினிஸ்டர் போட்டாங்கன்னா நீங்க ஒரு 20 எக்ஸ் மினிஸ்டர் போடுங்களேன். எல்லாருமே உங்க பதவியில இருந்து அதிமுக ஆட்சியில இருந்து எல்லாமே வசதி வாய்ப்பெல்லாம் அனுபவிச்சீங்க தானே. அவங்க போய் இன்னைக்கு மக்கள்கிட்ட அங்க போயிட்டு வேலை செய்யட்டும், அந்த தொகுதியில ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை செய்யட்டும். இல்ல திமுக இந்த மாதிரி போய் பட்டியல் அடைக்கிறாங்க, காசை கொடுக்குறாங்கன்னா அதை கொடுக்க முடியாத அளவுக்கு ஜனநாயக முறையில போய் அங்க நின்று போராடட்டும். இப்ப நீங்க நேத்து வந்த கட்சியை போய் நம்ம போய் விஜயை போய் நீங்க இதெல்லாம் போராடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஆனா இது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம், ராஜதந்திரம் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. இல்ல இது வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு விக்கிரவாண்டி எடுத்துக்கீங்களேன். அதுக்கு முன்னாடி நடந்த எம்பி தேர்தலில் அந்த எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட இதுல இருந்து 66,000 சில்லற வாக்கு வந்து அதிமுக வாங்குச்சு. அப்ப அந்த விக்கிரவாண்டி தொகுதியில நீங்க வந்து போட்டி போடல. இந்த 66,000 ஓட்டு யாருக்கு போச்சு? எல்லாமே வந்து இவங்களுக்கா போச்சு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கா போச்சு. அதுல பெருவாரியான ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆனதை பார்க்க முடிஞ்சது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அங்க போய் தேர்தலில் நிக்காதனால அதிமுகவுக்கு வாக்களிச்ச வாக்காளனி நீங்க போய் திமுகவுக்கு ஓட்டு போட வச்சதுதான் சாதனை. அப்ப இதே தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஈரோடுங்கிறது வந்து கொங்கு மண்டலத்துல வரனால கொங்கு மண்டலத்துல அதிமுக ஸ்ட்ராங்னு சொல்றோம். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட், அதிமுக வாக்காளர்களையும் திமுகவுக்கு வாக்களிக்க வைத்தது அப்படிங்கிற அந்த நடைமுறை இப்படியே நீங்க ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாம இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா 2026 இத்தகைய நிலைமை அங்கேயும் தென்படலான்னு எதிர்பார்க்கலாம். இல்ல ஜெனரல் எலெக்ஷனை நம்ம அந்த மாதிரி வைக்க முடியாது. பட் விக்கிரவாண்டியில வந்து நடந்ததை நம்ம கண்கூட பார்த்தோம். ஏன்னா இவங்களுக்கு 6,000 சில்லற ஓட்டு அப்படியே வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தா பரவாயில்ல, அதிமுக வந்து இங்க போடல, எல்லாமே வந்து வாக்காளர்கள் பூரா திமுக எதிர்ப்பு மனநிலையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த 66,000 சொச்ச ஓட்டுல ஒரு சிறு பகுதி தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருக்கு. ரொம்ப அற்ப இதுதான் எண்ணிக்கை தான். பெரும்பாலான அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போய் சேர்ந்ததை தான் நம்மளால பார்க்க முடியுது. இதே அதிமுக அங்க நின்று இருந்துச்சுன்னா இந்த சேதாரம் ஏற்பட்டிருக்குமா? ஒரு அதிமுக போய் ரெட்டலைக்கு பட்டன் அமுத்தினவங்க போய் இன்னைக்கு உதயசூரியனுக்கு பட்டன் அமுக்கிற சூழ்நிலை வந்திருக்குமா? அப்ப இன்னைக்கு ஈரோடு தொகுதியிலேயே நீங்க இதே பண்ண போறீங்க. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் அங்க நிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நாம் தமிழருக்கு இந்த டிரான்ஸ்பர் ஓட்டு பூரா இங்க மற்றவங்களுக்கு பூரா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. சப்போஸ் இன்னைக்கு நாம் தமிழருக்கு போடாம அதிமுக மற்ற கட்சியை சார்ந்தவங்க பூரா திமுகவுக்கு போட்டாங்கன்னா, அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில இருக்கிற கட்சியும் நிக்கல, இப்ப அவங்களும் வந்து இன்னைக்கு நாம் தமிழருக்கு போறதுக்கு பதிலாக திமுகவுக்கு போட்டாங்கன்னா நீங்களே என்ன பண்றீங்க? உங்களுடைய வாக்காளர்களை மற்றவங்களுக்கு வாக்களிக்க வைக்கிறதுக்கு நீங்க இப்ப சீமானுக்கு வாக்களிச்சாங்கன்னா கூட உதாரணத்துக்கு அதுவும் இவங்களுக்கு ஆபத்து தானே. அப்ப இன்னைக்கு வந்து சீமானுக்கு போய் போட்டுட்டு மறுபடியும் 26 பொது தேர்தல் அவங்களுக்கு சீமானுக்கு போய் பட்டன் அமுத்தலாம் தானே தோணும். அப்ப இதெல்லாம் வந்து மற்ற புது கட்சிகள் இன்னைக்கு விஜய் இந்த விளையாட்டுக்கு வரலங்கிறத நம்ம என்ன காரணங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இல்லை, கெப்பாசிட்டி இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை ஒரு இடைத்தேர்தலை ஃபைட் பண்றதுக்கு. பட் தமிழ்நாட்டு அதிகமான ஆண்ட கட்சி வந்து அதிமுக. அவங்க வந்து இந்த மாதிரி நிக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது வந்து ஒரு பேக்வேர்டு அவங்க மூவ் ஆகுற மாதிரி தான், ஃபார்வர்டா மூவ் ஆகுற மாதிரி இல்லை. ஜெயிக்கிறதுக்கு மட்டுமே தான் நாங்கள் எலெக்ஷன்ல நிற்போம்னா அது ரொம்ப தவறு. அப்ப நீங்க அப்படி பார்த்தா நீங்க இப்ப 2024 உங்களுக்கு தோல்வி, அப்ப அதனால 2026 நீங்க போட்டி போடாம போயிடுவீங்களா? 2021 தோல்வி, அதனால 2026 போட்டி போடாம போயிடுவீங்களா? அப்ப இது எலெக்ஷன்ங்கிறதே என்ன? இது வந்து வெற்றியும் தோல்வியும் சகஜம் தானே ஒரு அரசியல்ல. அப்ப அதையும் மீறி நீங்க எந்த அளவுக்கு மக்களுக்காக அங்க போய் போராடுறீங்கிறதான முக்கியம்.
அப்போ இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை தான் நான் பார்க்குறேன். ஓகே, பிஜேபிக்கும் அதே தான். ஓகேங்க சார். ஸோ பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோவி.